கொழும்பு பொரலை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதேவேளையில் கிளிநொச்சியிலும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அவருடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விமல் வீரவன்சவை விசாரணைக்கு வரும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 9ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். செம்மணி புதைகுழியினுடைய அகழ்வு பணிகளினுடைய 2ஆம் கட்டத்தினுடைய 13வது நாள் நேற்றைய நாளாகும். எனவே நேற்றைய நாளினுடைய முடிவில் மொத்தமாக 56 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 56 மனித எலும்புக்கூடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 50 முழுமையானவை. ஏனைய 6 பகுதி பகுதியாக சிதைவடைந்த நிலையிலும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதுல கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா தோண்ட தோண்ட இன்னும் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியில எந்த பகுதியில தோண்டினாலுமே எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மழை தண்ணி தேங்கக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல மழை சீசன் ஆரம்பிச்சிடும். அப்ப மழை தண்ணி தேங்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பகுதிகளில் கால்வாய் வெட்டுவோம் என்று சொல்லி கால்வாயும் வெட்டியிருக்கணும். அப்படி கால்வாய் வெட்ட போற நேரத்துல பார்த்தா அதுக்குள்ளேயும் மனித எலும்பு கூடுகள் இருந்ததாக சொல்லப்படுது. எனவே அந்த கால்வாய் வெட்டும் பணிகளும் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அந்த சித்துப்பாத்தி மயானத்துல எங்க தோண்டினாலுமே எலும்பு கூடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில தமிழ் மக்கள் மத்தியில மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. அதே நேரம் இதுல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமும் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதி ஒரு பகுதியாக இருந்தது. இப்ப என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு பகுதி ஒன்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் தோண்ட தோண்ட நிறைய எலும்பு கூடுகள் வந்துകൊണ്ടിருக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கிறது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 13ஆம் நாள் அகழ்வு பணி காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித எண்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமதவ் அவர்களால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய 2வது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். இதே நேரம் அரசாங்க தரப்பில் ஒரு வாக்குறுதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து இந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். என்று சொன்னா இந்த அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லியும், அதாவது போலீசார், குற்றப்புலனாய்வு பிரிவினர், விசாரணை அதிகாரிகள் அனைவருமே இந்த செம்மணி புதைகுழி உரிய முறையில் தோண்டி எடுப்பதற்கும் அந்த ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கப்படுவதற்கும் தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள். அரசாங்கத்தின் சார்பாக ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார். கொழும்பு பொரல பகுதியில் நேற்றிரவு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதாவது பொரல பகுதியில் இருக்கக்கூடிய லெசி ரங்கல என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் யாரும் காயமடையவோ யாரும் கொல்லப்படவோ இல்லை. எனவே யாரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தினார்கள் என்று சொல்லி தெரியல. அதாவது குறி தவறித்தான் சுட்டிருக்கிறார்கள். சுட்டுட்டு அங்கிருந்து ஓடி தப்பிவிட்டார்கள். அவர்கள் இன்னமுமே கைது செய்யப்படவில்லை. இது கொழும்பில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அதே நேரம் கிளிநொச்சியிலும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதனை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தா போலீசார். என்ன தெரிவிக்கணும் சொன்னா, நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு ஒரு டிப்பர் ஒன்று வேகமாக போயிருக்குது. மணல் ஏத்தி கொண்டு, கள்ள மணலை ஏத்தி கொண்டு வேகமாக போயிருக்குது. அந்த டிப்பரை கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில வச்சு மறைச்சிருக்கிறோம். அப்ப போலீஸ் மறைக்கும் போது நிக்காம ஓடி இருக்குது. இரவு 9:30 மணி போல. அப்ப போலீசார் பின்னால துரத்தி கொண்டு போயிட்டு அந்த டிப்பரினுடைய டயரை நோக்கி சுட்டிருக்கணும். அப்ப டயர்ல குண்டுபட்டு அது காத்து போய் அந்த இடத்துல டிப்பர் நின்றுட்டுது. சாரதி என்ன செய்யறாருன்னு சொன்னா அதுல இருந்து இறங்கி ஓடி எங்கேயோ தப்பி ஓடிட்டார். அப்ப போலீசார் போயிட்டு அந்த டிப்பரை செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்தது கள்ள மணலாம்.
எனவே இந்த கள்ள மணல் பிசினஸ் வந்து இன்னமும் அமோகமாக நடந்து கொண்டிருக்கு போல இருக்குது எங்களுடைய பகுதிகளில். எனவே அரசாங்கம் ஒரு 4-5 மாசத்துக்கு முதலே வாக்குறுதி கொடுத்திருந்தது, இந்த கள்ள மணலை ஒழிப்போம், காட்டுக்குள்ள போயிட்டு களவாக மரங்களை வெட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் எதுவும் நடக்காது என்று சொல்லியிருந்தது. இருந்த போதிலும் கூட இப்பவும் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பிரபல அரசியல்வாதியும் இனவாதியும் பாடலாசிரியருமான விமல் வீரவன்ச, அப்படித்தான் இப்ப சொல்ல வேண்டி இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர் இப்ப பாடலாசிரியராக இருக்கார், புதுசா பாட்டெல்லாம் எழுதி வெளியிடுறார். எனவே பாடலாசிரியருமான விமல் வீரவன்ச அவர்களை விசாரணைக்கு வரும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருக்கிறார்கள். விசாரணை எப்ப என்று பார்த்தா இன்றைக்கு புதன்கிழமை காலமா 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய 4வது யூனிட்டுக்கு வர சொல்லி, அங்கதான் வச்சு விசாரணை நடக்க போது, 4வது யூனிட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இந்த 4வது யூனிட்ன்றது 4வது மாடியா என்று சொல்லி சரியா தெரியல. ஏன்னு சொன்னா, இந்த குற்றப்புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய 4ஆம் மாடி என்றது எங்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு சொல். அந்த 4ஆம் மாடிக்கு போறது, 4ஆம் மாடி கொண்டு போயிட்டாங்களாம், ஆளை வந்து 4ஆம் மாடி கொண்டு போட்டாங்களாம் என்று சொன்னா அவருக்கு இனியிலண்ட ஆபத்து என்று அர்த்தம். அப்படி அந்த 4ஆம் மாடி என்றது எங்களால மறக்கவே முடியாத ஒரு சொல். எனவே இந்த யூனிட் 4 என்றது அந்த 4ஆம் மாடியா இல்லையான்னு சொல்லி தெரியல. எனவே விமல் வீரவன்ச அழைக்கப்பட்டிருப்பது குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய 4வது யூனிட்டுக்கு என்று சொல்லப்படுகிறது, இன்று காலை 9 மணிக்கு. சரி, எதுக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தா, இந்த வருஷம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி அதில் ஒரு விளக்கம் என்று சொன்னவராம். என்ன விளக்கம் என்று சொன்னா, இந்த 323 கொள்கலன்கள் இருக்குத்தானே, அது சம்பந்தமாக ஏதோ ஊடக சந்திப்பில் சொல்லியிருப்பாங்க. எனவே அது சம்பந்தமாக விசாரிக்கத்தான் இப்ப குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து கேட்டிருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, விமல் வீரவன்ச வந்து ஒவ்வொரு நாளுமே மேடைகள்லையும் ஊடக சந்திப்பிலையும் அங்கேயும் இங்கேயும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார், வாயில வாரதெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். எனவே அவருக்கே ஞாபகம் இருக்கோ தெரியாது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அவர் என்ன சொன்னவர் என்று சொல்லி. எனவே இன்று காலை 9 மணிக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகளின் முடிவு எப்படி போப்பது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வவுனியா ஓமந்தை பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஓமந்தை போலீசார் அபகரிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிறகு நேற்றைய நாளில் வந்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி பலரும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து அந்த முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அரசாங்க தரப்பிலிருந்து கடுமையான உத்தரவு வந்து ஓமந்தை போலீசாருக்கு வந்திருக்காம என்னன்னு சொன்னா, அந்த காணிக்குள்ள நீங்க போகவும் கூடாது, எந்த விதமான நடவடிக்கையும் அங்க மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்ட காணி வேறு ஒரு காணி. எனவே அந்த காணிக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காணியை வந்து அபகரிச்சு அதுக்குள்ள வந்து ஒரு புத்தர் கோயில் ஒன்றை கட்டலாம் என்று சொல்லி ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாம். எனவே பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கடுமையான எதிர்ப்பை அடுத்து அந்த திட்டம் வந்து முற்றுமுழுதாக கைவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அரசாங்க தரப்பிலிருந்து கடுமையான உத்தரவு ஓமந்தை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாம். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்ப தலைவர் ஒருவர் 2 பிள்ளைகளின் தந்தை, அவருக்கு வந்து 28 வயது, தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் நேற்று செவ்வாய்க்கிழமை. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல நடக்குது. அப்ப அந்த குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த மாதம் 2ஆம் தேதி இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, தன்னுடைய மனைவியை வந்து தாக்கி இருக்கிறார். கோவத்துல வந்து மனைவிக்கு அடிச்சு போட்டார். அடிச்சோன்னா அவாக்கு காயம் வந்துட்டுது. அப்ப வந்து கோப்பாய் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டு 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை எல்லாம் முடிச்சு கொண்டு 4ஆம் தேதி வீட்டை வந்துக்கிறா. வீட்டை வந்து பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய தாய் வீட்டை போயிட்டா. அப்ப 4 நாள் பொறுத்து பார்த்திருந்துக்கார். மனைவி திரும்பி விரையிலண்டோன்னு மனவிரக்தி அடைந்து நேற்று இந்த தவறான முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். 2 பிள்ளைகளின் தந்தை, 28 வயதுடைய இளம் குடும்ப தலைவர். இந்த சம்பவத்திலிருந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னன்னு சொன்னா, பெண்களினுடைய கோவம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவைக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அது பிறகு கோவம் ஆறின பிறகு அவையிலே வெறுவினம். ஆண்களாகிய நாங்கள் என்ன செய்வோம், டப்பண்டு கோவப்படுவோம், டப்பண்டு கத்துவோம், டப்பண்டு சமாதானம் ஆயிடுவோம், உடனே கோவம் போயிடும் எங்களுக்கு. 10 மணிக்கு கோவப்படுவோம், 10:02க்கு வந்து கூலா இருப்போம். எனவே பெண்களால் வந்து அது முடியாது. இதுதான் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம். எனவே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தா எல்லாமே நல்லா நடக்கும்ன்றது ஒரு சின்ன ஒரு அறிவுரை. எனவே அநியாயமாக ஒரு குடும்ப தலைவர் உயிரிழந்தது, அதுவும் 28 வயசுல 2 பிள்ளைகளோட தேப்பன் அநியாயமா உயிரிழந்தது வந்து கொஞ்சம் கவலையா இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு சின்ன அறிவுரை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன்.
உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஏராளமான உலக நாடுகளுக்கு, பெரிய நாடுகள், சிறிய நாடுகள் என்று சொல்லி எல்லா நாடுகளுக்குமே வந்து வரி விதிச்சிருக்குது, வரியை வந்து அதிகரிச்சிருக்குது. அதுல வந்து இலங்கையும் உள்ளடக்கம். இன்ற வரைக்கும் இலங்கை தரப்புல வந்து போய் அமெரிக்காவோட கதைச்சு பேசி அந்த வரியை வந்து சரி பண்ற மாதிரியான ஒரு உருப்படியான நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல. இலங்கையில இருந்து ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போனவே, ஆனா அங்க போயிட்டு முக்கியமான ஆட்களை சந்திச்ச மாதிரியோ அல்லது ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியோ இதுவரைக்கும் தகவல் வெளிவரவே இல்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேலி சித்திரத்துல வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் போல நடக்குது. அவருடைய உருவத்தை பார்த்தா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய படத்தை வந்து வச்சு அவருக்கு நெத்தியில ஒரு பொட்டும் வச்சு அங்கால பூக்கள் எல்லாம் வச்சு ஒரு தீபம் காட்டுறார். சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு புகை அடிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. அப்படியாவது செய்து இந்த வரியை வந்து கொஞ்சம் குறைக்கலாமான்னு பார்க்கிறாரு போல நடக்குது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு இப்ப பூசை நடந்து இருக்குது. இந்த பூசை பலன் கொடுக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.